பழனியில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வரும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மாலை 6 மணியான பின்பும் கூட முருக பக்தர்கள் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம், முழு விவரங்களை வழங்கலாம். ஜெரி, தற்போது பழனியில் பக்தர்களின் வருகை அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் பக்தர்களுக்காக என்ன மாதிரியான வசதிகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு, அது குறித்தான முழு விவரங்கள்? வணக்கம். அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு இரண்டாவது தினமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு முதல் நாளான நேற்று 1 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோர் வருகை தந்தனர். அதே போல முதல் தினமே 1 லட்சம் பேர் வந்து விட்டார்கள். இரண்டாவது தினம் அதிகப்படியான மக்கள் வரமாட்டார்கள். அதுவும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாகவும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சார்பாகவும் மேலும் 5 நாட்கள் அருங்காட்சியகம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் இரண்டாவது தினமாக இன்று அதிகப்படியான பேர் வரமாட்டார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில காலை 7 மணியிலிருந்து தற்பொழுது மாலை 7 மணி வரை பெருந்திரளான கூட்டம் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இந்த மாநாட்டு அரங்கத்தில், அதாவது இந்த கல்லூரி 6 வளாகங்கள் இருக்கிறது. 6 நுழைவு வாயில அறுபடை வீட்டினுடைய முருகர் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 வளாகத்திலுமே இது போன்ற தடுப்புகள் அமைத்து ஒவ்வொரு தடுப்புகளிலும் 100 பேரை நிற்க வைத்து அனுப்புகிறார்கள். ஏறத்தாழ மதியத்திலிருந்து தற்போதைய நிலவரப்படி ஒவ்வொரு நிமிடத்திற்கும் கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக 2000 பேர் பணியமர்த்தப்பட்டாலும் பெருந்திரளான கூட்டத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே இது போன்ற தடுப்புகள் 6 நுழைவு வாயிலுமே அமைத்து கூட்டத்தை தடுத்து நிறுத்தி 5 நிமிடத்திற்கு ஒருவர் 5 நிமிடத்திற்கு ஒருவர் என்று அனுப்பி வந்தனர். 5 நிமிட இடைவெளி போதவில்லை. ஏனென்றால் கூட்டம் சாலை வரை நின்று கொண்டு வந்ததால் தற்பொழுது 2 நிமிட இடைவெளியில் ஒரு தடுப்பிலுமே 100 பேரை நிற்க வைத்து தற்பொழுது அரங்கினுள்ளே அனுப்பி வைக்கிறார்கள். அரங்கத்தினுள்ளே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அவற்றை காணுவதற்காக ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துடன், குழந்தைகளோடு, வயது முதிர்ந்தவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 70 வயதை கடந்திருந்தாலும் கூட அவர்கள் வாக்கிங் ஸ்டிக் வைத்துக் கொண்டோ அல்லது வீல் சேரிலோ வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தற்பொழுது காவல்துறையினர் இன்னும் மேலும் அருகாமையில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களிலிருந்து காவல்துறையினர் வரவழைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த காலையிலிருந்தே இந்த கூட்டம் குவிந்திருப்பதால பழனியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இருக்கிறது. இதே போல மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் இந்த மேலும் 5 நாட்கள் நீட்டித்து இருப்பதை இன்னும் 2-3 நாட்கள் நீட்டிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரவில்லை. இருந்தாலும் இன்றைய கூட்டமே ஏறத்தாழ 3 லட்சம் பேர் வந்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.